ராகியும் கம்பும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கூழ் தொழில். வாவ் फ्रेंड्स 1/2 kg சிக்கன் பிரியாணி நல்லா ஜூசியா ரெடி ஆகிருக்கு. குட் கேர்ள் மணி. ஹாய் फ्रेंड्स. ஹாய் फ्रेंड्स சொல்றாரு அவரே. ஹாய் फ्रेंड्स சொல்லு ஜெஷிதா. फ्रेंड्स ஹாய் फ्रेंड्स. ஜெஷிதா நானும் பாருங்க फ्रेंड्स ஒரே மாதிரி பொட்டு வச்சிருக்கோம். பொட்டு காட்டு. फ्रेंड्स இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாமா? அப்பாக்கு முட்டை கொடுறியாடி? இவரு ஐஸ் வந்து கரெக்ட் பண்ணிடுவாரு எல்லாரையும். फ्रेंड्स இப்போ மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வேற லெவல்ல ஒரு சம்பவம் செஞ்சு வச்சிருக்கேன். சோ அது போய் பார்க்கலாம் வாங்க. போலாமா? அப்பா செல்லம்மா. அப்பா வண்டியில கூட்டும் போறாருன்றதுனால அப்பா கொஞ்சம் நிக்கிறேன். வெளியே போற ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. அதனால எல்லாம் தெரியுது. ஜெஷிதா அம்மாக்குடி அம்மாக்கு அவ்வளவுதான் फ्रेंड्स போய் பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா கூழுக்கு புளிக்க வச்சு கூழ் தொழில் இருந்தேன். फ्रेंड्स இங்க பாருங்க நல்லா சூப்பரா பயங்கரமா ரெடி ஆயிருக்கு கூழ். பாத்தீங்களா? சோ நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே நம்ம கிட்ட கூழ் தான் फ्रेंड्स. ராகியும் கம்பும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கூழ் தொழில் இருக்கும் பாத்தீங்களா? நான் ஜெஷிதா எங்க 3 பேருமே கூழ் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும் फ्रेंड्स. ஜெஷிதாவும் வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதாவும் கூழ் சாப்பிடுவா. ஆமா. அதனால நீங்க மார்னிங் டிஃபனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூழ் தான். ராகி கூழ். கம்பம் கூழ் இருக்கு. வாவ் எவ்வளவு கட்டியா இருக்கு பாருங்க फ्रेंड्स. குட் கேர்ள் மணி. என் பொண்ணு பத்தி அழகா குடிக்கிறாரு கூழ. இன்னைக்கு இதான் பிரேக்ஃபாஸ்டே வர வழியில குடிச்சுதான். இது பாப்பா அம்மாக்கு. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு சின்ன சொம்பு. சங்கீதாக்கு பெரிய சொம்பா. ஏன்னா கூழ் நான் நிறைய குடிப்பேன். சரி. கூழ் குடிக்கலாமாமா? இன்னைக்கு மார்னிங் டிஃபனே கூழ் தான் फ्रेंड्स. ஆமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு தான் சமைக்கணும். லஞ்ச் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் கூழ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆடி மாசம் ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கூழ் இருக்கும். சோ கூழ் வந்து கோயிலே கூழ் ஊத்தாங்களா அப்படியே வாங்கி குடிக்கலாம். ஆமா. சோ கூழ் யாருக்கெல்லாம் செய்ய தெரியும்னு சொல்லுங்க. செய்ய தெரியாதவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றேன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். फ्रेंड्स காலையில வந்து பாத்தீங்கன்னா கூழ் குடிச்சிட்டு டிஃபன் வந்து சிம்பிளா முடிச்சிட்டேன். சரி உனக்கு வேலை மிச்சம். ஆமா. இருந்தாலும் உனக்கு ஹெல்த்தியான ரெசிபி தானே செஞ்சு கொடுத்தேன். சரி சரி. லஞ்சாவது கொஞ்சம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு பிரியாணி பண்ண போறேன் फ्रेंड्स. சிக்கன் வேற லெவல். என்னம்மா நீ என்னடி அவளுக்கு போடுற கொண்டையெல்லாம் கொஞ்ச நேரத்துல அவுத்து போட்டுறா फ्रेंड्ஸ். அப்புறம் இப்படியே பிடிச்சி இழுத்து பிச்சி கடை செய்யறா. ஆமா முடி மட்டும் தனியா நிக்குது. இன்னும் 2 ஜடை போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். முடி வளரும் அதுக்கு. சரி நம்ம பிரியாணி செய்யலாமா? சீக்கிரமா செய்யணும்னா ஓகே. சிக்கன் பிரியாணிக்காக சிக்கன் வாங்கி வந்திருக்காரு फ्रेंड्स. ஆக்சுவலி நான் என்ன பண்ணலாம் தேங்காய் பால் சாதம் செஞ்சுட்டு சிக்கன் வந்து தனியா பெரட்டி சாப்பிடலாம். ரெண்டுத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம்னு நினைச்சேன். பேபி தான் இல்ல வேணாம் நீ செய்யறதுக்கு லேட் ஆகும். பிரியாணி செஞ்சு டக்குன்னு சோறு போட்டுரு. ஆமா எனக்கு பசிக்குது சொன்னால வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி மட்டும் செய்ய போறேன். பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கிறேன். கொஞ்சமா நெய்யும் சேர்த்துலாம். இதுல நெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை வகையெல்லாம் எடுத்துருக்கேன். அப்படியே போட்டுடலாம். ரொம்ப நாள் ஆச்சுல சிக்கன் பிரியாணி செஞ்சேன். ரீசெண்டா அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது காடை பிரியாணி வந்து செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி எப்ப செஞ்சேன்னு ஞாபகமே இல்ல. அதனாலதான் நீங்க சிக்கன் பிரியாணி பண்ணிடலாம் சொல்லிட்டு சடனா ஆமா திடீர்னு பிரியாணி. திடீர் பிரியாணின்னு பேர் வச்சிடலாமா? இது சிக்கன் பிரியாணி தான். திடீர் பிரியாணி. திடீர் சிக்கன் பிரியாணி. நம்ம போட்ட பட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாசனை வந்துருச்சு. இதுல வந்து பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் சூப்பரா வதக்கிடுச்சு. நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அது உப்புன்னு கொளுத்தி விடுறா. ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. குண்டம் தீர அளவு வதங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தக்காளி வந்து போட்டுக்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முட்டை வேக வச்சிருக்கேன். சைட் டிஷ் பிரியாணிக்கு முட்டை எப்படியும் ஒரு 1/2 மணி நேரத்துல ரெடி ஆயிடுமா இல்ல 3 மணி நேரம் ஆகுமா? நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். 3 மணி நேரமா? நீ 3 மணி நேரம். ஆமா இதா இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஏமா ஹால்ல போடுற?
அடங்க மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வீட்டை எப்படி எல்லாத்தையும் அங்கங்கே போட்டு வச்சுக்கிறான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியான சேட்டை. இப்போதான் க்ளீன் பண்ணது. 5 நிமிஷம் கூட வீடியோ எடுக்கணும்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சேன். எல்லாத்தையும் க்ளீன் போட்டுக்கிறப்ப என்னம்மா அவளுக்கு அந்த பேண்ட் போடணுமா? எல்லா சட்டையும் எடுத்துட்டு வேட்டி சட்டை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் போட்டு கம்னரு. ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டே இருக்கு, அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அடி பிடிக்காது, நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலா சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா, ரெட் சில்லி பவுடர், உப்பு, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலாலே நல்லா காரம் இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமா சேர்த்துனா 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நல்லா காரம் இருக்கும். ஆமா. இது கூட வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். பரவாயில்ல பேபி 2 லெக் பீஸ் வந்து வாங்கி வந்திருக்காரு முழுசா. வாவ் ஃப்ரெண்ட்ஸ் 1/2 kg சிக்கனு. ஸோ கரெக்டாக இருக்கும் 2 பேர். அரிசி எவ்வளோ போட்டிருக்கப்ப? அரிசியும் 1/2 கிலோ தான் போடணும். அரிசி எங்க 1/2 கிலோ நான் எடை போட்டு போடலையே, படியால போட்டிருக்கேன். இதால 1.5 படி போட்டேன் நான். அதிகம் செய்யடா, அரிசி அதிகமா போட்டேன். ஆமா அதிகம் தான். நீ என்கிட்ட கேட்க வேண்டியதானே? பரவாயில்ல, நைட்டுக்கு சேர்த்து வந்து போட்டிருக்கேன். நைட்டுக்கு ஒரே டைம்ல வேலை முடிச்சிட்டேன். ஆமா சரி. இட்லி மாவு வேற இல்ல, அரைச்சி போகணும் நானும் நினைச்சுனே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி போடவே இல்லை. சரி பிரியாணி தான் செய்யறமே, நிறைய செஞ்சிடலாமேன்னு செஞ்சுட்டேன். சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா மசாலாவோட சூப்பரா வதங்கிடுச்சு. தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் 1.5 கப் அளவு தண்ணி. இதான் மெஷர்மெண்ட் கப்பு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அரிசி எடுத்தோம்னா 1.5 கப் அளவு தண்ணி வச்சா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அத கணக்கு பண்ணி 3 டம்ளர் வைக்கிறியா இப்போ நமக்கு? ஆமா. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அரிசி வந்து போட்டுறேன். நல்லா சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசி ஊற வச்சேன். நல்லா ஊறிடுச்சு. சாதம் நிறைய வரும் போல ஃப்ரெண்ட்ஸ். அரிசி வந்து போட்டாச்சு. பரவாயில்ல, சிக்கனுக்கு அரிசி கரெக்டா தான் இருக்கும் போல பேபி. நிறைய தான் சிக்கன் பீஸ் இருக்கு. சரி சரி. நீங்க பாருங்க, நல்லா வெந்து வரட்டும். நம்ம தம் கட்டி வச்சிடலாம். எப்பவுமே எனக்கு தம் பிரியாணி தான் பிடிக்கும். விசில் எல்லாம் போட்டா சரிப்பட்டு வராது, அடி பிடிச்சிடும் பிரியாணி குக்கர்ல. அதனால நம்ம தம் கட்டி வச்சிடலாம். ஓகே ஓகே. நீ எங்க தேடுற? நீ எங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வர ஜெஷிதா? கொலுசு வேற கழட்டி வச்சிட்டேன். சவுண்ட் கேட்க மாட்டுது. கொலுசு எங்கம்மா? கொலுசு எங்க? கொலுச்சிட்டியா? கொலுச்சிட்டியா கொலுச? அங்க போய் தேடுறாரு. இல்லையா? இல்ல எங்க? காணா. ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு கொலுசு போட்டு இடம் இல்ல வடுவாய். இங்க வந்து பார்த்தனா அவளுக்கு அப்படியே இதுவாயிடுச்சு. காய்ச்சி போயிடுச்சு. அங்க பாருங்களேன். சோ அதனால வந்து பார்த்தனா கழட்டிட்டேன் கொலுசு. ஏன்னா கொஞ்சம் பிஞ்சு கால் இல்ல, கழட்டி வச்சிட்டேன். டான்ஸ் ஆடலாமா ஜெஷிதா? ஜெஷிதா அம்மா கூட டான்ஸ் ஆடலாமா? வா டான்ஸ் ஸ்டெப் சொல்லிட்டேன். வா அம்மா. வா டான்ஸ். நில்ல நில்ல. அம்மா பாரு. அம்மா பாத்துட்டு ஆடு டான்ஸ். அம்மா பாரு. 1 1 2 1 2 டைம். எங்கடி? ஜெஷிதா 1 2. ஜெஷிதா அம்மா சொல்லி தராங்க பாருமா. டை 1 2 3 4. இப்படி பண்ணுங்க பாரு. அடி அம்மாவை பார்க்க மாட்டேறாரு. ஜெஷிதா இங்க பாரு. டான்ஸ் மாஸ்டர் பாருமா. உங்க அம்மா தான் உனக்கு டான்ஸ் மாஸ்டர். இங்க பாரு, இப்படி பண்ணு. அங்க பாரு ஜெஷிதா. இங்க பாரு. அம்மா கிட்ட போ. அம்மா பாரு. என்ன எங்க அவ பாக்குறா? அவ மாட்ட அவசரத்துக்கு வந்து ஆடிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. அரிசி பாருங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம் கட்டி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்தா இந்த ஸ்டேஜ்ல தம் கட்டினா சூப்பரா இருக்கும். இருமா 20 நிமிஷத்துல பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடும். பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கா. பக்கத்துலயே வந்து பாத்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட் ஜெஷிதா. ஆமா. இதுல லைட்டா மேல கொஞ்சமா நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய், புதினா. ஆமா. சரி. அவ்வளவுதான். மூடிடலாம். ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த செட் தோசை கல் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க. ஆமா. அதுல வந்து எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான். தம் கட்டியாச்சு. சோ பிரியாணி ஒரு 20 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். அப்புறம் இது வெங்காயம், ஆனியன் பச்சடி. ஆனியன் பச்சடிலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெள்ளரிக்காய் வாங்கி வந்திருக்கலாம்ல, அழகா வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டா பிரியாணி சூப்பரா இருக்கும். ஆமா. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். மறுபடியும் கடைக்குலாம் போக முடியாது சாயங்காலம்.
சரி ஓகே அப்போ வந்து வெங்காயமும் தயிரும் போட்டு முட்டை மட்டும் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண போறேன். கரெக்டா 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா தம் கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓபன் பார்க்கலாம். அவர் அங்கிருந்தே வாவ் பாக்கல. சவுண்ட் மட்டும் வருது. ஆமா வெந்திருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணுமா? இல்லையா அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி நல்லா ஜூசியா ரெடி ஆகி சிக்கன் பிரியாணி அவ்வளவுதான். சிக்கன் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சாப்பிட போறோம். குட்டி பொண்ணு ரொம்ப ஆவலா இருக்கா. சாப்பிடலாம். என்னமா சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாவே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு லெக் பீஸோட பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி எடுத்துருக்கேன். சுட சுட இருக்கு. சாப்பிடலாமா ஜெஷிதா? ஜெஷிதா பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி அல்டிமேட். அப்படி நல்லா இருக்குதா? நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பழைய வெந்திருக்கு. சாப்பிட நல்லா தேன் மாதிரி இருக்கு. கரையுது அப்படியே. அவ்வளவு தித்திப்பா இருக்குது பிரியாணி. தித்திப்பா இல்ல தேன் மாதிரி இருக்குதுன்னு. தேன் மாதிரினா அப்படியே சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சாஃப்டா நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு. நல்லா இருக்குதாமா? நல்லா இருக்கா? அவர் அங்க முட்டை உரிக்கும் போதே ஒரு முட்டையை சாப்பிட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் ரைத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டு இருக்கா. வாய் ஃபுல்லா பூசி இருக்கா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட சுடா இருக்கு. சாப்பிட முடியல, வாய் சுடுது. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் பிரியாணி போட்டு வந்தேன். ஒரு லெக் பீஸோட சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட போறோம். ஸோ அடுத்து ஈவினிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வேற லெவலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சது குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். பேபியும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிட்டாரு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பாத்திரம் விளக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்திரம் வளர்க்குற வேலை எனக்கு ரொம்பவே கஷ்டமான வேலை ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் இந்த சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுறது கொஞ்சமாக இருந்தாலும் இந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் எடுத்து போய் விளையாடிட்டு அழுக்காக்கி போட்டுருவா ஃப்ரெண்ட்ஸ். அவளாலே பாத்திரம் நிறைய வந்து சேர்ந்து போயிடுது. இருக்கிறது 3 பேர். ஆனால் பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் சேர்ந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா கழுவிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் வாஷர் வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் சொந்தமாக வீடு இல்லை, நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, ஒழுங்காக எங்கேயும் இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்றதுனால வாங்கலை. பேபி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக புது வீட்டுக்கு போனவொடனே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் வாஷர் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் வாங்க முடியுதான்னு சொல்லிட்டு. யார் வீட்டில் டிஷ் வாஷர் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாத்திரம் ஃபுல்லாக விளையாட்டு துணி மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு தூங்கும் போதே மடிச்சா தான் துணி மடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் களைச்சி விட்டுட்டே இருப்பா. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பொண்ணு தான் எனக்கு டைம் பாஸ் ஆகும். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிகிட்டே இருப்பா ஃப்ரெண்ட்ஸ். எந்த வேலையும் வந்து செய்ய விட மாட்டா. அவள் கூட கொஞ்ச நாள் விளையாடி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைம் கிடைக்கும் போது தான் செய்வேன். மேக்ஸிமம் துணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மடிக்க மாட்டேன், அப்படியே எடுத்து போய் தான் வச்சிருப்பேன். ஸ்லாப் தான் இருக்குது, கபோர்ட்லாம் எதுவுமே இல்லாதனால வெறும் ஸ்லாப் ஓப்பன் ஸ்லாப்பில் வைக்கிறதுனால 2 துணி எடுத்தாலுமே மற்ற எல்லா துணியும் வந்து கழிச்சு விட்டு தான் எடுப்பாங்க. குட்டி போனால் அந்த துணியெல்லாம் இழுத்து வர கீழே போட்டுருவா. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா துணி எல்லாமே ஒரு நல்ல பிளேஸில் அப்படியே கும்பலாக போட்டு வச்சு எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணி அழகாக மடிச்சு நீட்டாக வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். துணி மடிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம வீட்டில் பலாக்கொட்டை இருந்ததா, பலாக்கொட்டை அவிக்கலாம்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழம் சாப்பிட்டு கொட்டையை வந்து வீணாக்காம அவிச்சு சாப்பிடலாம். அப்படியே வானல போட்டு வறுத்து சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணலாம், குழம்புல போடலாம், காரக்குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார்னு எல்லாத்துலேயுமே வந்து போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிம்பிளாக பலாக்கொட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் அவிக்க போகிறேன். ஸோ பலாக்கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அலசிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். குக்கரில் போட்டிங்கன்னா 1 விசில் வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் 1 விசில் இல்லைன்னா 2 விசிலில் வந்து பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை வெந்துடும். ஸோ அப்படியே போட்டு லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஸோ பலாக்கொட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு தண்ணி திட்டமாக ஊற்றிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு அப்படியே வேக வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா அழகாக ஏஞ்சி என்கிட்ட வந்துட்டாரு. ஸோ பலாக்கொட்டை வந்து வேக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். குட்டி பொண்ணும் சாப்பிடுவா. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சீம்பால் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சீம்பால் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது, அப்புறம் பலாப்பழம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மேக்ஸிமம் நான் எதுவுமே நிறைய கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து பாப்பாவுக்கும் கொஞ்சமாக வந்து கொடுப்போம். ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஓவராக தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடக்கூடாது. நாங்கள் எதாக இருந்தாலுமே எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். அவளும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவா. அவள் வேணான்றதை வந்து வற்புறுத்தி கொடுக்க மாட்டான். பிடிச்சிருந்தானா கொஞ்சமாக சாப்பிடுவா. இல்லை ஜெஷிதா, கியூட் கேர்ள் ஜெஷிதா. ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா வந்து பல்லு விளக்குறா. பேஸ்ட் இல்லாமலே பல்லு விளக்குறாரு. பேஸ்ட் வச்சா முழுங்கிடுவாளே அவ. ஆமா. சும்மா
வந்து நாங்க ஒரு டைம் இப்படி விலைக்கு விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவளே வந்து பாத்தீங்கன்னா ஈன்னு விளையிட்டு இருப்பா. ஸோ நைட்டு வந்து பாத்தீங்கன்னா மதியம் செஞ்ச பிரியாணியை சூடு பண்ணி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, யாரெல்லாம் பிரியாணி வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா தான் இருந்தது, நல்ல டேஸ்டா இருந்தது. ஒரு பருக்கு சாதம் கூட மதியம் 2-3 மணிக்கு செஞ்ச பிரியாணி நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு சாதம் கூட வீணாக்காம ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்னிங் மறுபடியும் எப்படி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி கூழ் தான். மறுபடியும் கூழா? ஆமா, இன்னொரு கூழ் முடிஞ்சிடும். இன்னைக்கு கூழ் காலையில கொஞ்சம் கரைச்சி குடிச்சிட்டு அதோட மதியத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டா கூழ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா அந்த படியெல்லாம் ஒரு படி தான் மாவு போட்டேன். ஸோ 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குன்றதுனால அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா கூழ் கரைச்சி குடிக்க வேண்டியதான். துணி வந்து துவைக்கிறேன். ஏன்னா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யுது, டெய்லி மழை பெஞ்சு போகுது. ஸோ அதனால காலையில எழுந்து துணி வந்து துவைச்சு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை காய வச்சு எடுத்து வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃபுல் டே ரொட்டீன் vlog வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.